இந்த திட்டத்தை வெறும் ரூபாய் 493 கோடி ஒதுக்கீட்டில் 5,11,916 உயிர்களை காப்பாற்றி நடத்தினோம். இது அரசின் புள்ளி விவரம். முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்தினோம். HPV தடுப்பூசி, புற்றுநோய் கண்டறியும் முகாம்கள், நலன் காக்கும் ஸ்டாலின் முகாம்களை நடத்தினோம். உறுப்பு தான திட்டம், மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானமாக வழங்கும் கொடையாளர்களின் இறுதி சடங்கு அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை அப்போதைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2023ஆம் ஆண்டு வெளியிட்டார். இந்த அறிவிப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில் உறுப்பு தானம் செய்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. ஆகஸ்ட் 3, 2026 நடைபெற்ற 16வது இந்திய உறுப்பு தான தின விழாவில் உறுப்பு தானத்தில் இந்தியாவின் சிறந்த மாநிலம் என்ற விருதை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. பாதம் பாதுகாப்போம் திட்டம், தமிழ்நாடு இன்டகிரேட்டட் டயபெட்டிக் ஃபுட் கேர் புரோகிராம் என்ற பாதம் பாதுகாக்கும் திட்டத்தை 2024இல் நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த திட்டம் உலகிலேயே முதல் முறையாக நீரிழிவு நோயாளிகளுக்கு பாதம் பாதுகாக்கும் முன்னோடி திட்டமாக கருதப்பட்டது. ஹெல்த் வாக், நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம், கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம், இதயம் காப்போம் திட்டம், ஊட்டச்சத்து உறுதி செய்யும் திட்டம், கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, பெரியார் அரசு மருத்துவமனை, காஞ்சிபுரம் காரப்பேட்டை அறிஞர் அண்ணா புற்றுநோய் சிறப்பு மையம், அரசு ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை, கலைஞர் கருணாநிதி நகர் அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை, தேசிய முதியோர் நலமையம் என்ற எங்கள் சாதனைகள் வானுயர நிற்கின்றன. 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 13 சிறப்பு பிரிவுகளில் 58 மருத்துவ பட்ட மேற்படிப்பு இடங்களை கூடுதலாக தொடங்கிய பெருமையும் எங்களுக்கு உண்டு. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி நியூயார்க்கில் நடைபெற்ற 79வது ஐக்கிய நாடுகள் பொது சபையில் WHO நடத்தப்பட்ட ஐக்கிய நாடுகளின் தொற்றா நோய்கள் தடுப்பு பணிக்குழு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்காக சுகாதார அமைச்சகங்கள் பிரிவில் 2024 பணிக்குழு விருதை தமிழ்நாட்டுக்கு வழங்கியது. அந்த ஆண்டு உலகம் முழுவதும் 14 நிறுவனங்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டன. தமிழ்நாடு அவற்றுள் ஒன்றாக நின்றது. அடுத்தவர் சாதனையில் எங்கள் பெயரை பொறித்து புகைப்படத்திற்கு போட்டியிடவில்லை. மாறாக இறையாண்மை கொண்ட நாடுகளின் சுகாதார அமைச்சகங்களுக்கு இணையாக உலக அரங்கில் அங்கீகரிக்கப்பட்டோம். எங்கள் தலைவர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுடைய அரசு ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரத்தை பெற்ற நிகழ்வு அது. சுகாதாரத்தை ஒரு உரிமையாக கருதும் போது ஆட்சி இப்படித்தான் இருக்கும். ஐக்கிய நாடுகளே கவனிக்கும் அளவிற்கு சிறந்த திட்டம். இந்த புதிய அரசின் நகை திட்டம் உள்ளூர் நகை கடைக்காரரின் பட்டியலை தாண்டி எங்காவது இடம்பெறுமா என்று பார்ப்போம். இப்போது இந்த அரசின் உண்மையான ஆர்வம் எங்கே சென்றது என்பதை பார்ப்போம். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக 560 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கடந்த ஜூன் 23, 2026 அன்று வெளியிட்ட அரசாணை எண் 166இல் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் 4.42 லட்சம் குழந்தைகளுக்கு இந்த மோதிரம் வழங்கப்படும் என தெளிவாக கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் செய்கூலி, சேதாரம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் உள்ளடக்கி 1 கிராம் மோதிரத்தின் விலை 17,000 ரூபாய் என அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இதன் அடிப்படையில் மோதிரம் கொள்முதல் செய்ய 750.83 கோடி ரூபாயும் நிர்வாக செலவாக 5 கோடி ரூபாயும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ரூபாய் 755.83 கோடி தேவை என அதே அரசாணையில் நிதி ஒப்பளிப்பு பினான்சியல் சாங்ஷன் செய்யப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் ஒதுக்கியது 560 கோடி ரூபாய். சுமார் 195 கோடி ரூபாய் பற்றாக்குறை நிலவுகிறது. இந்த திட்டத்தின் நோக்கமே அரசு மருத்துவமனை பிரசவங்களை அதிகரிக்க வேண்டும் என்பது என அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது திட்டமிடப்பட்டுள்ள 4.42 லட்சம் பயனாளிகளுக்கு 195 கோடி ரூபாய் பற்றாக்குறை உள்ள நிலையில் அரசு மருத்துவமனையில் பிரசவங்கள் அதிகரித்தால் இந்த நிதி பற்றாக்குறை பல நூறு கோடிகளாக அதிகரிக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.